எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. ஒன்லி ஃபார் தளபதி. ஓகேயா? ஃபேமிலி, எங்க வீட்டுல இருக்க பெரியவங்க, எங்க ஒய்ஃப், எங்க குழந்தைங்க எல்லாருக்காக வந்திருக்கோம். படம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நாங்க என்ஜாய் பண்ணுவோம். ஒன்லி ஃபார் தளபதி. படம் நல்லா இருக்கும் ப்ரோ, கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். பெங்களூர்ல இப்ப ரிவ்யூலாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். படம் பார்த்துட்டு கண்டிப்பா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எந்த முகம் பார்த்து நிறைய அந்த மீம்ஸ்லாம் போட்டு கலாச்சாங்களோ அந்த முகத்துக்காக தான் சென்டிமெண்ட்டே இருக்கான். கண்டிப்பா படம் நல்லா இருக்கும். எல்லா இடத்துலயும் போறேன்னு சொல்றது, பக்கத்துல கேரளா போறீங்க 4 மணி ஷோ இருக்கு. ஆமா, தமிழ்நாட்டுல 4 மணி ஷோன்றது இல்ல. எப்படி ரொம்ப வருத்தமா தான் இருக்கு ப்ரோ. நமக்கு ஏன் அதுவும் தளபதி படம்னா மட்டும்தான் பிரச்சனை. தளபதி படம்னாலே பிரச்சனை தான். எதுவும் பண்ண முடியாது. இருக்கட்டும், இன்னும் மிஞ்ச போனா 2 படத்துக்கு தான் பண்ண முடியும். அடுத்தது தலைவன் அந்த பக்கம் போக மாட்டாரு, ஃபுல்லா இந்த பக்கம் தான் வருவாரு. பேனர் வைக்கணும் வைக்கக்கூடாது அவங்க சொல்லுவாங்க ப்ரோ. ஆனா ரசிகர் எங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அது எங்களுடைய உரிமை, நாங்க வைப்போம். அவங்க நாளைக்கு உங்களுக்கு வைக்க உரிமை இல்லை, எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. நாங்க வச்சு கொண்டாடுவோம், அவ்வளவுதான். வெங்கட் பிரபு பெரிய ஹீரோ, சிம்பு, ரஜினி வச்சுலாம் படம் பண்ண எல்லாமே சூப்பர் பண்ணிட்டு விஜய் வச்சு படம் பண்றாரு. டிஃப்ரெண்டா பண்றாரு. எப்படி? கண்டிப்பா நல்லா தான் ப்ரோ இருக்கும். நீங்க படத்தோட அந்த இவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் படம் எவ்வளோ ஹைப்பா இருக்கும்னு. ஆனா அவங்க அந்த ஹைப் தரல. ஹைப்பை தராம ஒரு சைலண்டா வச்சிருக்காங்க. ஆடியோ லான்ச் கூட இல்லை. ஆடியோ லான்ச் கூட வச்சு எதுவுமே எந்த ஒரு படத்தை பத்தி எந்த ஒரு நியூஸுமே சொல்லாம படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா படம் நல்லா தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிஏஜிங்லாம் ஒரு டெக்னாலஜி தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே ரொம்ப முக்கியம். ஏன்னா வெங்கட் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே கேரண்டியா இருக்கும். ஸோ அது பிளஸ் விஜய் காம்பினேஷன், ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் தானே. இல்லை, எந்த ரோல்ஸ் இருந்தாலுமே ஸ்டோரி முக்கியம். இல்லை, லியோ நம்ம லோகேஷ் நம்பி தான் லியோ ஹிட் ஆச்சு. ஸோ அதே எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கும் எனக்கு. கடைசி 10 மூவிஸ்ல இது கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே நல்லா ஒர்க் பண்ணிருப்பாரு. ஆனா இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒர்க் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். எனக்கு லோகேஷ் ஸ்டைல சொன்னா 50-50 இருக்கும் நினைக்கிறேன். நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் லோவா தான் வச்சிருக்கேன். படத்துல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தோட எதிர்பார்ப்பு ஜாஸ்தி வச்சுக்க போகக்கூடாதுன்னு ஒரு முடிவோட வந்திருக்கேன். ஸோ என்ஜாய் பண்ணணும் படத்தை. நிறைய டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நிறைய ஆக்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ விஜயகாந்த் சார் அவரு எப்படி இருக்காரு படத்துல. அப்புறம் இப்போ ரீசெண்டா தோனி வேற அது ஒரு சென்சேஷன் பத்ரி வேற போட்டிருந்தாரு அவரு ரெக்கார்டிங் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் படத்துல எப்படி அப்படின்றத எதிர்பார்ப்பு அதுதான் இருக்கு மெயினா. ரிவ்யூ பெங்களூர்ல கேட்டேன், ஃப்ரெண்டு சொன்னாப்புல ஓகே படம் நல்லா தான் இருக்கு, நீ போய் பாரு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லோவா வச்சுக்கோ அப்படின்னாங்க. சரி ஓகே அதோட நிறுத்திக்கோ அப்படின்ட்டு. காசி விஜயோட கோட்டை, அதனால இங்கதான் பாக்கணும்னு இங்கே இருந்தேன். இல்லைன்னா போயிருப்போம், பெங்களூர் கூட போயிருப்போம். இங்க பாக்கணும் ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்றதுக்காக இங்கே இருக்கோம். ஆமா கண்டிப்பா மிஸ் பண்றோம். பட் இதுக்கு 9 o'clock ஷோ அலோவ் பண்ண சிஎம் சாருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அது இவனோட ஒரு ட்ரெண்டு, அது வைப் படத்தோட சேர்த்து பார்த்தா கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். இனிஷியலா பார்க்க தான் சில இதெல்லாம் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வைபோட பாத்தீங்கன்னா எல்லா பாட்டுமே பிடிக்கும். அந்த மாதிரி இதுல அதான் அவர் ஒரு ஏஜென்சி அந்த மாதிரி ஒரு ரிலேட்டடான ஒரு ஸ்டெப்பா காட்டியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு மாடல் மாதிரி காட்டியிருப்பாங்க. எல்லா ஏஜ் குரூப்பும் இருக்கிற மாதிரி ஒரு டிஏஜிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லபடியாக காட்டியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி மார்னிங் ஷோவில் பார்த்து எல்லாரோட ரிவ்யூஸ் கேட்டேன். படம் வேற லெவலில் இருக்குன்னு சொன்னாங்க. 100% கம்ப்ளீட் பிளாக் பஸ்டர் மூவியா இருக்கு. எங்கேயுமே லாக் இல்லை, செம்ம மாசா இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எங்க கூட வந்தவங்க தான். இங்க ஷோ 4:30 பெங்களூருக்கு டிக்கெட் புக் பண்ணி நேற்று மதியானமே கிளம்பிட்டாங்க பெங்களூருக்கு. போய் பார்த்துட்டு 7:30 எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றான், மச்சான் படம் செம்ம மாசா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு,
வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டான் படம். அவன் பார்த்துட்டு வந்து காலையில சொல்றான் செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்கும். அதோட தளபதியோட இன்னும் ஒரு 2 மூவி தான் வருதுன்னு வர சொல்றாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கலாம். தளபதி எவ்வளவு தூரம் ஸ்க்ரீன்ல பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கலாம். கேட்ட வரைக்கும் படம் மாசா இருக்கு. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள போறோம். கண்டிப்பா வெங்கட் பிரபு வந்து எங்கேயுமே நம்மளை டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு கமர்ஷியலா ஜாலியா சூப்பரான ஒரு மூவியா ஃபன்னாவும் இல்லை எதிர்பார்க்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ we are waiting to see தளபதி on the big screen. ப்ரோ ஆக்சுவலி விஜய்னாலே டான்ஸ் தான். ஸோ மட்ட சாங் நான் பார்த்தேன். அதில் வந்து நான் எல்லாரோட இன்ட்ரிவியூஸும் பார்த்தேன். வைவோ, பிரேம்ஜி, வெங்கட் பிரபு, அர்ச்சனா மேம் எல்லாரும் இன்டர்வியூ அவங்க சொன்னது ஒரே தான். மட்ட சாங்ஸ்ல வந்து ஒரு சின்ன ஸ்டெப் வந்துச்சு. அது வந்து சரியான வெஸ்டர்ன் ஸ்டெப். அவர் ஃப்ரீ ஸ்டைல்ல பிச்சு பழகுவாரு. ஸோ அதே மாதிரி ஒரு 10 to 15 மொமெண்ட்ஸ் இருக்குங்கிறாங்க. ஸோ தியேட்டர் ஆல்ரெடி தெரியும் ப்ரோ. அந்த ஒரு ஸ்டெப் நானே பிராக்டிஸ் பண்ணேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தலை வந்து ஈஸியா போட்டாரு. வைபவே சொன்னாரு நானும் ஆட வந்தேன் என்னால முடியலன்னு போயிட்டாரு. அவங்களும் ஒரு ஆக்டர். இப்ப விஜய்லாம் எவ்வளவு பெரிய டான்சர் அவரு. ஸோ மாஸ் பண்ணிட்டாரு. ஸ்பாட் சாங் வந்து ஓகே ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு. அவரோட ஏஐயோட மாடுலேஷன் வந்து சின்ன பிட்டு அதையும் இப்ப கரெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒரு சொல்றோம் ஒரு அவங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணி அதை வந்து சரி பண்ணி ஆடியன்ஸ்க்கு எப்படி பிடிக்குமோ அவங்களை காட்டுறாங்க. ஆல்மோஸ்ட் படத்தோட 25% பட்ஜெட் வந்து ஏஐக்கு ஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த ஏஐல ஒரு குறை இருக்குன்னு சொன்னோடனே அதையுமே ரீகரெக்ட் பண்ணி திரும்பி எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தே ஆர் ரெடி டு அக்செப்ட் தட். ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை கொடுக்க அவங்க ரெடியா இருக்காங்க. அண்ட் ஆல்சோ கொடுத்துட்டாங்க. தியேட்டருக்கும் வந்துருச்சு. இன்னும் ஒரு 15 நிமிஷம் தான். பார்த்து வெளியில வந்து வேற லெவல் எக்ஸைட்மெண்டோட சொல்றோம். எனக்கு பெருசா தெரியல. ஆக்சுவலி ஒரு யங்கர் ஏஜ் சொன்னாங்கல்ல ஜாலின் இல்லைன்ட்டு. ஓகே லைட்டா டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஏன்னா தளபதி நம்ம ரெகுலரா ஒரு ஃபேஸ்ல பார்த்துட்டு சடனா ஒரு இதுல பார்க்கும்போது ஓகே டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. ஓகே அதை நம்ம சொன்னோம் ஜாலின் இல்லை அப்படின்னாங்க. அதை அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர்ல வந்த ஃபேஸ் பக்காவா இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப யங்கர் ஏஜ்ல ஒரு விஜய் காட்டினாங்க. அது உண்மையிலேயே சூப்பரான ஒரு விஷயம். ஸோ டெக்னாலஜி வர நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தானோம். ஏன்னா ஹாலிவுட் மூவிஸ்ல அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இது நம்மளுக்கு புதுசு ஃபர்ஸ்ட் டைம். அதனால யாருக்கும் அவ்வளோ தெரியல. மேபி இன் ஃபியூச்சர்ல இது இன்னும் ப்ரோலாங் ஆகும். ஏன்னா இது டிஏஜிங் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆல்ரெடி ஆதவன் படத்துல பண்ணாங்க. அது டிஏஜிங் கிடையாது, கிரீன் ஸ்கிரீன் எஃபெக்ட்ல பண்ணாங்க. ஸோ டிஏஜிங் வந்து ப்ராப்பரா பண்ணது இதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் மூவில. ஸோ வந்து இது ஃபர்ஸ்ட் டைம்னால நம்மள அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மேபி இன் ஃபியூச்சர்ல போனா இன்னும் வேற லெவல்ல டெக்னாலஜி டெவலப் ஆகும். பட் இந்த படத்துலேயே இது மாசா இருந்துச்சு. விஜயோட யங்கர் லுக் வந்து இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ we are waiting for it. எல்லாமே அதுதான். இன்னும் ஒரு 1 hour தான் படம் பார்க்க போறோம். அந்த எக்ஸைட்மெண்ட்ல தான் இருக்கும். கண்டிப்பா வெங்கட் பிரபுவோட ஃபர்ஸ்ட் படம் தளபதி கூட. மங்காத்தாக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி மேசிவ் ஹிட் கண்டிப்பா கொடுப்பாரு. ஏமாத்த மாட்டாரு. அதுவும் இல்லாம தளபதி எல்லாரோட கேமியோவும் இதுல இருக்கு. தலைனா நம்ம தோனி சார், அதுவும் நம்ம தலை அஜித் தலை வந்தா இன்னும் படம் கண்டிப்பா எதிர்பார்த்தத விட அதிகமா இருக்கும். 100% ஹோப் இருக்கு. ஐயோ கண்டிப்பா போறோம். 4 மணினா இதை விட ஐயோ சொல்லவே வேணாம். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இது வந்து யுவன் சங்கர் ராஜா விஜயோட 2வது காம்போ. இது கண்டிப்பா சொல்றேன். அனிருத்த வந்து ஒரு படி மேலே ஒரு தூக்கி சாப்பிடுவார் கண்டிப்பா. வெங்கட் பிரபு யுவன் விஜய் காம்போ சொல்லவே வேணாம். கண்டிப்பா அது ஒத்துக்கணும். மங்காத்தா தான் வந்து யுவன் காம்போலே வேற லெவல் பிஜிஎம் சொல்லவே வேணாம். இப்போ வரைக்கும் நான் கார்ல வந்து போட்டு கண்டிப்பா அந்த மியூசிக் இல்லாம நான் போகவே மாட்டேன். காரை ஓட்டவே மாட்டேன். அதை வந்து கோட் படம் பீட் பண்ணும். கண்டிப்பா போடும். எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. ஒன்லி ஃபார் தளபதி. ஓகேயா ஃபேமிலி எங்க வீட்டுல இருக்க பெரியவங்க, எங்க ஒய்ஃப், எங்க குழந்தைங்க எல்லாருக்காக வந்திருக்கோம். படம் நல்லா இருக்கும். நாங்க என்ஜாய் பண்ணுவோம். ஒன்லி ஃபார் தளபதி.